டென்ஷனானா எங்க கண்ணு செவகும் தெரியும்ல. ஊருக்குள்ள ஓட்டு வீடு நைட்டானா பாட்டு பாடு. நீ சத்தமா பாட்டு பாடினதெல்லாம் போதும், முதல்ல இங்க இருந்து எழுந்துரு. ஸ்ருதி சுத்தமா இங்க ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இருக்கா, அது உங்களுக்கு சத்தம் மாதிரி கேக்குதா? இங்க பாரு ஷின்சான், நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கு. இப்படியே டிவி பாத்துட்டு இருந்தனா அப்புறம் நீ காலையில எந்திரிக்க மாட்டா. எனக்கு தான் பெரிய பிரச்சனையா போயிடும். நாம நீங்க தலைப்பு செய்தியை பாக்கிறதுக்காக களைச்சு போய் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் இல்ல ஷின்சான், காலையில நீ சீக்கிரம் எந்திரிக்க மாட்ட. போய் பாடு ஷின்சான், நான் சொல்றத கேளு. ஒரு எதிர்காலத்தோட விடி வெள்ளிய நியூஸ் பார்க்க விடாம தடுத்தா நான் எப்படி ஒரு 4 பேருக்கு கலங்குற விளக்கா இருக்க முடியும்? தெரு ஓரத்துல ஒரு சிம்னி விளக்கா இருக்க கூட ஒத்துக்க மாட்டாங்க. உலக விஷயங்களை ஃபிங்கர் டிப்ல வச்சதால நம்ம டாப்ல இருப்போம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் பொருளாதார பத்தியில நம்மக்கா இவங்க சொல்றதா உலகத்திலேயே சூப்பர் நியூஸ். பிரமுகர்கள் தெரிவிக்க உலக செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டது போதும், ஒழுங்கு மரியாதையா போய் படுத்து தூங்கு ஷின்சான். சொல்றத கேளு. முக்கிய செய்தி முக்கிட்டு போச்சு. நீ இந்த ட்ரெஸ்ல இருக்கிற வரைக்கும் உன்னை தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இரு, நான் போய் உன்னோட நைட் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வரேன். எக்ஸசைஸ் செஞ்சதெல்லாம் போதும், ஒழுங்கா வந்து உன் நைட் ட்ரெஸ்ஸை மாத்து ஷின்சான். 1008 வேலை இருக்கு, கம்முனு இருங்கம்மா. ஷின்சான், யோன்ராவை டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க வா. ஐஏஎஸ்க்கு படிச்சிட்டு பண்ண பார்த்தா ஐயா இட்டு போட்டு தூங்குறாரு. பாவம் யோன்ரோ, இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இப்பதான் தூங்கி இருப்பான். இப்படியே இவன் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனானா இவன் இந்த வருஷமா ஐஏஎஸ் பாஸ் பண்ண மாதிரி தான். எங்க போற? ஷின்சான், ஓஹோ நில்லு. நான் வந்துட்டேன். அப்பாடி அப்பர் இருக்கறே, நீங்க தான் சூப்பர். பாருங்க அவங்கள. என் முதுகுல ஏறி என்ன பண்ற? ஹாரி, வர வர ஷின்சான் சேட்டை தாங்க முடியல. நீங்களே அவனை கேளுங்க. அம்மா சொல்றத கேட்கணும் ஷின்சான். உன் நல்லதுக்காக தானே சீக்கிரம் போய் தூங்குன்னு சொல்றாங்க. சொன்னத கேட்கணும். அப்பா அனாவசியமா எதுவும் பேசாதீங்க. டிவில நம்ம ஷோ போட்டாங்க. வானிலை அறிவிப்பு. நாளை இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. ஐயா, நாளைக்கு மழை பெய்ய போகுது. ஆபீஸ்க்கு லீவ் விட்டாங்க. போய் படுங்க. ஹாரி, ஷின்சான், 2 பேரும் எந்திரிங்க, டைம் ஆகுதுல்ல. கண்ணே திறக்க முடியலம்மா. உங்க அப்பாக்கு இன்னைக்கு லீவு தான், எழுப்பி சொல்லு. என்னமா பண்றீங்க? கண்ணெல்லாம் எரியுது. அட, என்ன உன் கண்ணெல்லாம் ரேஷஸா இருக்கு? அம்மா, இங்க என் கண்ணை பாத்தீங்களாம்மா? வரிப்புலி மாதிரி ஒரே கோடு கோடா இருக்குது. இப்படியே வெளியே போனா சூரப்புலிய வரிப்புலின்ற போறாங்கோ. ராத்திரி சீக்கிரம் படுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஹாரி, எந்திரிங்க. ஷின்சானை உடனே கிளினிக் கூட்டிட்டு போங்க. நான் எதுக்காக அவனை கிளினிக் எல்லாம் கூட்டிட்டு போனோம்? நீயே கூட்டிட்டு போ. ஓகே, நோ ப்ராப்ளம். நானே கூட்டிட்டு போறேன். ஆனா நான் போயிட்டு வரதுக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஹீமா வரைக்கும் சாப்பாடு ஊட்டி விடணும். சரியா? என்ன சொல்றீங்க? என்ன வேலை இதெல்லாம்? எனக்கே வாரத்துல ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது. அப்ப பார்த்து அப்பாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் வெளியே போகணும். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லி வெறுப்பேத்துறியா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாங்க டாக்டரை பார்க்கணும். உங்க அப்பாயின்ட்மெண்ட் கார்டை கொஞ்சம் கொடுங்க சார். இந்தாங்க. அப்பா, கண்ணெல்லாம் ஒரே எரிச்சலா இருக்குப்பா. சீக்கிரம் கதவை திற சொல்லுங்க. ஏசில போய் உட்காந்துக்கலாம் ஜாலியா. ஆமா மேடம், நான் காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். கதவு திறந்து விட்டீங்கன்னா உள்ள வந்து தூங்குவேன். மிஸ்டர் நொஹாரா, நீங்க இப்ப உள்ள போலாம். நான் தான். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சீக்கிரமா மருந்து கொடுக்க சொல்லுங்க. அவசரப்படாத ஷின்சான், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? சுத்தம் அதையும் நாங்க தான் சொல்லணுமா? அப்புறம் எதுக்கு நீங்க டாக்டருக்கு படிச்சீங்க? டாக்டர் கிட்ட கண்ணா பின்னான்னு பேசுறானே. சரி சார், என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுவா டாக்டர், கண்ணெல்லாம் ஒரே எரிச்சலா இருக்கு, வலிக்கவும் செய்யுது, அதான் பிரச்சனை. அதே மாதிரி எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் சொன்னீனே இருப்பாரு. அதுக்கும் மருந்து கொடுத்துருங்க. உடம்பும் ஊதுன மாதிரி இருக்கு, அத குறைக்க ஏதாவது மருந்து கொடுத்தீங்கன்னா. எங்க வந்து என்ன பேச வச்சிட்ட ஷின்சான்? இருங்க, உங்க பையனோட கண்ணை செக் பண்றேன். அக்கா, மேடம், அவங்க தான் உன் கண்ணை டெஸ்ட் பண்ணுவாங்க, நீ அவங்க கண்ணை டெஸ்ட் பண்ண வேண்டாம். ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல சார். ராத்திரி கண்ணு முழிச்சு டிவி பார்த்ததுனால தான் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. கொஞ்சம் தூங்குனா சரியாயிடும்.
தூக்கம் சரியில்லைனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருமா டாக்டர்? நான் பாட்டுக்கு நைட் தூங்கிருப்பேன். நீங்க தான் இந்த ப்ரோக்ராம பாரு, நியூஸ பாருன்னு என்ன தூங்கவே விடல. என்ன இப்படி சொல்ற ஷின்சான்? தூக்கம் வந்ததுன்னா நீ போய் தூங்க வேண்டியதுதானே? யார் தடுத்தாங்க? இது நல்ல கதையா இருக்கே. உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, அதை தெரிஞ்சுக்கோ. நீங்க தானே டிவி பார்க்க வச்சீங்க. ஆ, உண்மையை ஒழுங்கா சொல்லிடு ஷின்சான். பாத்ரூம் போயிட்டு வந்து கைய வாஷ் பண்ணாம அதே கையால உன் கண்ணை தொட்டியா? ஒருவேளை அதனால அலர்ஜி? அப்பா, நான் என்ன உங்க மாதிரி கலீஜ் பண்ணி நினைச்சீங்களா? டோட்டல் க்ளீன் மேன். அப்படியா சார்? நீங்க குளிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? நீங்க கடைசியா போன வாரம் குளிச்சீங்களே, அப்பதான் நானும் குளிச்சேன். நான் தினமும் குளிக்கிறவன். உங்க பையனுக்கு சில விஷயம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, பண்ணிடலாமா? ஓகே டாக்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த மிஷினா இருந்தாலும் நான் தயாரா இருக்கேன் மேடம். இது என்னன்னு தெரியுதா பாருமா? இது இது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். கொஞ்சம் சத்தமா தான் சொல்ல. ஏன் இப்படி வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிட்டே இருக்க? எழுதி இருக்கிற டிசைனுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க படிச்சோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், மருந்து எழுதி தரேன். அதை டெய்லி 2 வேளை கொடுத்துட்டு வாங்க. என்னது மருந்தா? என்னாச்சு தம்பி, மருந்துனா பயப்படுற? ஏன் பிடிக்காதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல டாக்டர், நான் இவனுக்கு மருந்து போட்டு விடுறேன். ஐ டிராப்ஸ் போடுறத பத்தி இவர்கிட்ட சொல்றீங்களா? இவருக்கே லாங் சைட்டு. ஷின்சான் கண்ணை தோற. ஓகே ரெடி. இப்படிதான் போடுவாரு. நான் எப்ப உனக்கு அந்த மாதிரி மருந்து போட்டிருக்கேன் ஷின்சான்? நீங்க வாங்க சார், மருந்து எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கொஞ்சம் படிச்சிஞ்சேன். ஓகே. முதல்ல இந்த மாதிரி ஐ டிராப்ஸ் எடுத்து கண்ணுல விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடச்சிடணும். ஓகேவா? ஓ இவ்வளவுதானா? நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். கண்ணு தர. ம், 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 ம். ம். ஆண்டி உங்களையும் அக்கான்னு கூப்பிட்டேன். சார், நீங்க உங்க பையனை கூட்டிட்டு போலாம். ஒரு வாரம் கழிச்சு வாங்க. இவங்களுக்கு என்னாச்சு? நீ சாதாரணமா தான் சொன்ன, அதை கேட்டு ஏன் இப்படி ஓடுறாங்க?